பல்கிங் பண்ணும்போது இந்த தவிர பண்ணாதீங்க. டே 13 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரையில நம்மளோட வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் கார்டியோ பண்ணியாச்சு. இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. பல்கிங் பண்ணும்போது கார்டியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, உங்களுக்கு சொன்னாங்களா? கார்டியோ பண்ணலாங்க. அப்படி பண்ணுவதால இதயம் ஒரு தசை தான், அதையும் பயிற்சி செய்வது அவசியம். மற்றும் கலோரிக் சர்ப்ளஸ்ல அளவுக்கு அதிகமாக கொழுப்படைறதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தசை ரெக்கவரிக்கு உதவும். குறைந்தது வாரத்துக்கு 2 முறையாவது கார்டியோ பண்ணுவது சிறந்தது. ஈவினிங் ப்ரீ ஒர்க் மீலா வேற என்ன, நம்மளோட சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது, அதிக கலோரிஸ் எடுத்தா அதிக தசை வளரும் இல்ல. அப்படி பண்ணுவதால அதிகமான கொழுப்படை தான் வாய்ப்பு இருக்கு. உடம்பு இயங்கிறதுக்கு தேவையான கலோரிஸை விட 200 300 கலோரிஸ் அதிகமா எடுப்பது சிறந்தது. மூணாவது, பல்கிங் அப்ப என்ன வேணா சாப்பிடலாம் சொல்லியிருப்பாங்களே, இதுவும் சொன்னாங்களா? தசை வளர்க்கறதுக்கு கலோரிக் சர்ப்ளஸ்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை. ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது குப்பை உணவுகள் எடுக்கிறதால அதிக கொழுப்படைவும் மற்றும் ஆரோக்கியத்துக்கும் கேடு விளைவிக்கும். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 10K ஸ்டெப்ஸ் கோலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்பினார் கெடுவதில்லை. அதுவரை நாளை சந்திப்போம்.